தம்பி புகழ். அவர் இன்னும் மேலும் சினிமாவில் போய் உச்சத்தில் இருப்பான்றல எந்த மாற்றமும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட அவ்வளோ ஒரு திறமை இருக்குது. அவன் சொன்னேன், காவேரத்தில் தான் இருந்து கஷ்டப்பட்டு இங்கேருந்து வளர்ந்து அப்படின்னு சொன்னேன். கடலூர்லேருந்து வந்து இங்கே கிடைக்கிற வேலையில் பார்த்துட்டு ஹோட்டலில் இலையை எடுத்துகிட்டு எதிர்த்தாப்பில் லாரிலாம் அன்றைக்கி இங்கே தான் நான் கிரீஸ் அடிப்புன்னு சொன்னேன். இது எல்லாமே இன்றைக்கி சினிமாவுக்கு நிறையா பேர் ஜெயித்தவங்க, நிறையா பேர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அந்த வகையில் தான் அவனும் வந்திருக்கேன். அந்த வகையில் தான் நானும் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அதே தெருவில் தான் நானும் வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ் சார் சொன்னார், இல்லை சூரியகிட்ட அவ்வளோ பக்குவம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதுதான் சார் பக்குவம், இங்கேருந்து வந்திருக்கேன் இல்லையா, இது நம்மளே வர ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கணும் சார், இருக்கும். அது அந்த இவ்வளோ இடத்துல இந்த கடன் தானே வந்திருக்கும். இந்த பக்குவம் நம்ம சினிமா தான் நம்ம கற்றுக் கொடுத்துன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பமும் நம்ம சினிமா தான் நம்ம கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்போவுமே நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது என் தம்பி புகழ்கிட்ட எப்போவுமே இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் அவன் பேர் இருக்குது. நான் அவன் சொல்கிறது என் உரிமையில் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. எல்லா குடும்பத்துக்கும் அவன் பேர் இருக்குது. எல்லாரும் அவனுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க. என் குடும்பத்தில் என் பிள்ளைகளும் அவனுக்கு அப்படி ஒரு ஃபேன்ஸ். ஒரு சீனில் எனக்கு டைலாக் கம்மியாக இருக்குது, எனக்கு டைலாக் வரலை, எனக்கு ஏதாவது ஒரு லைன் கொடுங்க, இல்லை டைலாக் கொடுத்தா கூட எனக்கு எண்டு பஞ்சு என்னோடய பஞ்சாக இருக்கணும் அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்க்குற இடத்துல அந்த ஒரு சீனில் 5 நிமிஷம் சீனாக இருந்தாலும் அவனுக்கு டைலாக்கே இல்லாமல் அவனை நடிக்க வைக்கலாம். அவன் ஹோல்ட் பண்ணுவேன் அந்த சீனை 100%. அவன் சீனை அவன் பாட்டி அவன்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது. சின்ன 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 ரியாக்ஷன்ஸ். நான் அவன் கூட ஒரு 2 படம் நடிச்சிருக்கேன். சீன் நடிக்கிற ஆக்ஷன் சொல்கிற வரைக்கும் என்கிட்ட வராத பேசாதுன்னு நான் சொல்லிடுவேன். தயவுசெய்து பேசாடா அப்படின்ட்டுவேன். இல்லைடா நான் டக்கு வந்து மிஸ் ஆகிடும் சொன்னால் கேளு, இது சீரியஸ் இன்ட்ரா சொன்னா கேட்டா தம்பி கிட்ட வராத பேசாடான்னு குட்டு ஒரு விஷயத்த சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். இப்போ கூட நான் பேசிக்கிட்டு இருக்கையிலே கேட்டேன். எல்லோரும் சொன்னாங்க புலிகிட்ட வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சுண்டு. எப்படா புலியை சமாளிச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னேன், நான் சிங்கப்புலியா நினைவே சமாளிச்சுட்டு இந்த புலியை சமாளிக்க மாட்டேனான்டா. இப்படி தான் குட்டு அவங்ககிட்ட இருக்கிறப்ப அதை நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ திறமைகள் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், உனக்கான வாய்ப்பு இங்கே ஜெயிக்கிறது அப்படின்ற விட நிலைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெயிக்கிறது முக்கியம், அதை விட நிலைக்கிறது ரொம்ப முக்கியம். அது நீ கவனத்தில் எடுத்துக்கிறோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது உனக்கு எப்போவுமே இருக்குது தம்பி. உன்னை சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. விஜய் டிவி தாம்சன் சார் வந்து சொன்னார், அவனை பற்றி அவ்வளோ சொன்னார். அதுக்கு இவன் பெரிய நன்றி சொன்னா. உண்மைக்கு நானும் இந்த இடத்துல இருந்து நான் அவருடைய ரசிகனாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ சார். நீங்கள் புகழ மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்கள்லேருந்து காமெடியன்கள்லேருந்து பல நடிகர்களுக்கு பின்னாடி உங்களை மாதிரி ஆள் இருந்திருக்கீங்க, நீங்கள் இருந்திருக்கீங்க. பெரிய ரொம்ப நானே நிறையா தடவை கேட்பேன். என்னோடய படங்கள் இருக்கிறப்ப நிறையா தடவை நான் முயற்சி பண்ணி வைக்கேன். தாம்சன் சார் பார்க்கலாமா, அவர்கிட்ட இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கலாமா, அதை ஒர்க் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் அவரை சுற்றி அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்டா அவர் விஜய் டிவியில் கண்டினியூவாக ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கு. வர முடியாமல் இருந்திருக்கு. இப்போவும் சொல்லிட்டு அது ரொம்ப ஒரு பெரிய பாக்கியம் சார். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சார். இன்னும் நிறையா புகழை, இன்னும் நிறையா அந்த மாதிரி நிறைய ஹீரோக்களை, நிறையா காமெடிலாம் நீங்கள் உருவாக்கிட்டே இருங்க சார். கண்டிப்பாக சார். மிகப்பெரிய அடையாளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார்.